என் நூல்காந்தி அன்பர்களுக்கு உறவாளையும் ராஜரத்தினம் சொல்லும் ஒரு திருமந்திர செய்தியில் விளக்கம். அட்டு நின்றார் உண்ணும் ஊனே அரணன்னும், அட்டு நின்றார் உண்ணும் ஊனே அரணன்னும், கட்டண போதும் கமல்பாடன் மானிடர், உற்று நின்றாங்கு ஒரு கூவ குளத்திலே பற்றி வந்து உண்ணும் பயன் அறிவாரே என்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம குன்றக்குடிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல குன்றக்குடி அடிகளார் என்று ஒருவர் இருந்தார். 1964 அவர் இந்திய அரசினுடைய விருதை பெற்றவர், சிறந்த ஊர் விருதாளர் பெற்றவர். இப்ப அவர் செஞ்ச சேவை என்னன்னா, அவர் வாழ்ந்திருந்த அந்த அனுபவி சுப்பிரமணியர் கோயிலுக்கு அவர் அன்னதானம் பண்ணணும், நிரந்தர அன்னதானம் பண்ணணும்னு முடிவு பண்ணார். அப்போ முடிவு பண்ண உடனே அவர் வீட்டுல என்ன பண்ணார், ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு மண்பானையை பரிசு அளித்தார். அந்த மண்பானையில் அவர் சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு பசிக்கிறது, எனக்கு பசித்தால் நீங்கள் எனக்கு பசிக்கிற போது நீங்கள் உங்களில் ஒருவராக நினைத்து ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து இந்த பானையிலே போடுங்கள். நீங்கள் 3 வேளை சாப்பிடும் போதெல்லாம் 3 கைப்பிடி அரிசி சேர்த்துங்க. பிறகு கொஞ்சம் பருப்பை எடுத்து போடுங்கள். அதற்கு உண்டியலுக்காக எனக்கு 1 ரூபாய் கொடுங்க. 2 உண்டியலையும் ஒரு பானையும் கொடுத்து விட்டார். இப்படி ஒரு 100 வீட்டுக்கு ஆரம்பத்துல கொடுத்துட்டார். பிறகு அது அப்படியே ஒரு 1000 வீடானது. இப்ப பாருங்க, தினந்தோறும் அன்னதானம் படுகிற அளவுக்கு அவர் சிறப்பான ஒரு மனிதராக விட்டார். அவர் அங்க விருந்து போவாங்க. ஐயா, இது என்னோட முறை, இந்த மாசம் நான் 90 நாள் சேர்த்தி வச்சிருக்கேன். இப்ப எங்க வீட்டுல ஒரு 5 பேர் சேர, பாக்கி ஒரு 96 பேருக்கு நான் அன்னதானம் போடுகிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க எனக்கு வாய்ப்பு தாங்கன்னு போய் கேட்பாங்க. அவரு சரி, அந்த கோயில் சார்பில் நீ அன்னதானம் பண்ணிட்டு போ அப்படிப்பாரு. இப்படி இப்ப வாழ்ந்ததுனால அது மட்டும் இல்ல, அவருடைய கல்வி திட்டம் பிரமாதமாக இருக்கும். பொதுமக்களிடத்துல போய் என்ன செய்வார்னா, இந்த படிக்க முடியாத ஏழைகளுக்கு ஒரு உண்டியலை கொடுத்துருக்காரு. அந்த உண்டியல உங்க பிள்ளைகளுக்கு போல இன்னொரு பிள்ளைக்கு படிக்க வைங்க அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொடுத்து படிக்க வச்சார். இப்ப பாத்தீங்கன்னா, அவரை வாழும் கார்ல் மார்க்ஸ் என்று சொல்றாங்க. ஏன்னால் அவருடைய செயல் திட்டம் அவ்வளவு அருமையானது. இப்போ கலைஞர் வீட்டிலையும் கூட அவர் ஆலோசகராக இருக்கும் வாய்ப்பை பெற்றவர். இன்று அவருடைய நிர்வாகத்தை கவனித்துக் கொள்ள பொன்னம்பல அடிகளார் என்று சொல்லுவார். இது இவ்வளவு சிறப்பான மனிதர்களால் தான் இந்த பூமி இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது பாருங்க. அப்போ அன்னதானத்தை எப்படியாவது திட்டமிட்ட நெறியில் நடத்த வேண்டும். இதுக்காக இவர் அடுத்து பெரிய பெரிய பணக்காரர்கிட்ட போய், ஐயா எனக்கு அன்னதானம் பண்ணணும், காசு கொடுங்கன்னு கேட்கல. ஆனால் இவர் திட்டமிட்ட நெறியில் மக்களை இயக்கினார், மக்கள் இவருக்கு உதவினார். இதுதாங்க செயல் திட்டம். இந்த செயல் திட்டத்தை திருமந்திரம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்க. அட்டு நின்றார் உண்ணும் ஊனே அரண். ஆனா ஒவ்வொரு மனிதனுக்கும் உணவு, உடை, இருப்பிடம் என்பது அத்தியாவசியமானது. அதில் முக்கியமான உணவு மிக அவசியமானது என்பதைத்தான் அட்டு நின்றாரும் ஊனே அரண் என்னும். கட்டண போது, அப்படி கட்ட போது இந்த மனிதர் என்ன ஆகிறார், பெயரும் புகழும் பெறுகிறார் இல்லைங்களா? கமல்வரன் மானிடர். அப்புறம் விட்டு நின்றாங்க. இது என்ன திட்டம் அப்படின்னா, அதாவது கொக்கானது என்ன பண்ணுமாமா, அந்த ஆத்து நீரை பார்த்துட்டே இருக்குமாமா, எப்பொழுது மீன் வரும்னு காத்துட்டு இருக்கும். மீன் வந்தாலும் டக்குன்னு பிடிச்சி அதை சாப்பிடுமாமா. அப்படி சாப்பிடுவது போல இவர்கள் தங்களுக்கு பயன் தருவதை எப்படி அந்த பயனை உருவாக்குவதில் திட்டமிட்டு கொண்டே இருப்பார்கள். அந்த திட்ட நெறியை செயல்படுத்துகிற காலத்தையும் நேரத்தையும் எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்கிறார் இவர். பாருங்கள், மீண்டும் அந்த செயலை சொல்கிறேன். அட்டு நின்றார் உண்ணும் ஊனே அரணன்னும். அதாவது எல்லாருக்கும் உணவு என்பது அவசியம், எல்லா உயிர்களுக்கும் உணவு என்பது அவசியம். ஆனால் அதை எப்படி திட்டமிட்டு செயல்படுத்துவது என்று அவர் நினைக்கிறார். அப்போது அவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு பானை கொடுத்து, கொஞ்சம் ஒரு உண்டியலை கொடுத்து, படிப்புக்காக ஒரு உண்டியலை கொடுத்து, அந்த தொழிற்திட்ட நெறிக்காக ஒரு உண்டியலை கொடுத்து, அப்படி அந்த ஊரையே வளப்படுத்தினார். குன்றக்குடி என்ற ஊரை வளப்படுத்தினால் அதற்கு சிறந்த ஊர் பாதுகாவலர் என்ற விருதையும் பெற்றார். அப்படி பெற்றவர். அப்ப கட்டண போதும் கமல் வரும். இதை விட்டு நின்றாங்கன்னா அவருக்கு ஒரு வாழும் கார்ல் மார்க்ஸ் என்று பட்டம் கொடுத்தார்கள். இன்று அவருடைய மகன் பொன்னம்பல அடிகளால் தான் இந்த திட்டத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார். இது எப்படிப்பட்டது என்றால், அந்த கொக்கானது மீனை பிடித்து
பக்குவமாக காத்திருந்து மீனை பிடித்து உண்பது போல தனக்கு சந்தர்ப்பத்தை திட்டமிட்ட நெறியில் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த பெரியவர்கள் என்பதைத்தான் இந்த செய்யுள் சொல்லுகிறது. இந்த செய்யுள் அட்டு நின்றார் உண்ணும் மூனையை அரண் என்னும் கட்டண போதும் கமல் வரும் நானிடர் முட்டு நின்றாங்க ஒரு கூவக்குளத்தில் பட்டி வந்துண்ணும் பயனிடுவாரே என்று சொல்லுகிறார். இந்த செயலின்படி ஏன் அவர் மட்டுமா செய்ய வேண்டும், நாமும் செய்யலாமே. அப்படி செய்பவர்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கலாமே என்பதை தான் இந்த செய்யுள் சொல்லுகிறேன் என சொல்லி நன்றியுடன் விடைபெறுகிறேன். தெல்லிய தமிழ்நடை, சின்னஞ்சிறு இரண்டடிகள், அல்லும் தோறும் சுவை, உள்ளந்து உணர்ந்து உணர்வு கொள்ளும் வண்ணம், அறம் பொருள் இன்பம் அனைத்தும் தந்த வள்ளுவத்தை பெற்றதால் பெற்றது புகழ் வையகமே என்னும் பாவேந்தரின் வரிகளை வணங்கி நூல்காஞ்சி அன்பு உள்ளங்களுக்கு தாய் தமிழின் முதல் வணக்கம். கவிதையின் தலைப்பு மனதை தாளாட்டியது. மாலை நேரத்திலே மழை வந்த ஈரத்திலே மழை துளிகளோடு உன் முகம் மின்ன நான் உன்னை என்ன மண் மீது உன் பார்வைப்பட்டது. மண் மீது பார்வைப்பட்ட உன் பார்வைகளை பதமாக்கி பார்த்தபோது உன் இதழ்கள் ஈரம் தந்தது. மல்லிகை மனதைப் போல என் மனதை தாளாட். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறதர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, சாதலும் புகுவதும் அன்றே, வாழ்தல் இனிது என மகிழ்ந்து என்றும் இளமே, முனிவின் இன்னா தென்றலும் இளமே, மின்னோடு வானம் தன்துளி தழையி ஆறாது, கல் பொருது இறங்கும் மல்லர் பேரிடையார், நீர்வழி படும் புனை போல ஆறுயிர் முறைவழி படும் என்பது பிறவோர், காட்சியின் தெளிந்தனம் ஆகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்ற தமிழினத்தின் பொதுவுடைமை பாடலான கணியன் பூங்குன்றனாரின் வரிகளை வணங்கி நூல்காஞ்சி அன்பு உள்ளங்களுக்கு தாய் தமிழின் முதல் வணக்கம். பாடல். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டா, உயிருள்ளவரை ஒரு துன்பம் இல்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார், உயிருள்ளவரை ஒரு துன்பம் இல்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்க சொல்வேன் அதில் பிழைக்க சொல்வேன் அவர் உருண்டை பொருள்களை தொடமாட்டேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்க சொல்வேன் அதில் பிழைக்க சொல்வேன் அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார், உயிருள்ளவரை ஒரு துன்பம் இல்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார், ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை அவர் எப்போதும் வால் பிடிப்பார். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார், ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை அவர் எப்போதும் கால் பிடிப்பார். என் கடமை வரும் என் காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழித்தேன். பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன், வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார், உயிருள்ளவரை ஒரு துன்பம் இல்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஒரு உண்மைகள் ஏங்கவும் பொய்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன்,
உண்மைகள் ஏங்கவும் பொய்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன். ஒரு கடவுள் உண்டு, அவன் கொள்கையுண்டு, அதை எப்போதும் பாப்பா காத்திருப்பேன். முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிட திறந்திட பிறந்தார். இவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பம் இல்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். திருக்குறள். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் ஆறும் உடையனாம் அரசருள் ஏர். அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு இயல்பு. தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவருக்கு. அரண் இழுக்காது அல்லவை நீக்கி மரம் இழுக்காது அரண் இழுக்காது அல்லவை நீக்கி மரம் இழுக்காது மானமுடையது அரசு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்லது அரசு. காட்சிக்கு எளியன் கடும் சொல்லன் அல்லனேல் மிக்கூறும் மன்னன் நிலம். இன்சொலால் ஈத்தளிக்க வல்லாருக்கு தன் சொல்லால் தாம் கொண்டடைத்த இவ்வுலகு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். செவிகை பச்சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு. கொடையளி, செங்கோல், குடி, ஓம்பல் இந்நான்கும் உடையனாம் வேந்தருக்கு ஒளி. கற்க கசடர, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. கண்ணுடையார் என்போர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதார். உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உடையார் முன் இல்லார் போல் எக்கற்றும் கற்றார் கடையாரே கல்லாதார். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. யாதனும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்தனையும் கல்லாத வாறு. ஒருமைக்கண் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. தாம் இன்புறுவது ஒருமைக்கண் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்பு உடைத்து. தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். கேடில் விழும் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை. அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொளல். அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொளல். கல்லாதான் சொல் காமுறுதல் முளை இரண்டும் இல்லாதால் பெண் காம் ஒற்று அற்று. கல்லாதவரும் நனிநல்லார் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின். கல்லாதான் ஒப்பம் கழிய நன்றுடையாம் கொல்லர் அறிவுடையார். கல்லா ஒருவன் தகமை தலை பெய்தல் சொல்லாட சோர்வு விடும். உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரிணையர் கல்லாதார். உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரிணையார். வாய்ப்பு தந்த நூல்காட்சி அன்புள்ளங்களுக்கு நன்றி.